நம்ம அடுத்த கட்டமாக சுய முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம போக போகிறோம். இந்த ரெய்கியில் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தன்மையை அடையணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி தாங்க. முதல்ல சைக்கிளை ஒழுங்காக ஓட்ட கற்றுக்கிட்டா தான் சைக்கிளில் வந்து நம்ம வந்து 2 கையை விட்டுட்டு ஓட்டுறது, முன்னாடி பார்த்து உட்கார்றதுக்கு பதிலாக பின்னாடி பார்த்து உட்காந்து ஓட்டுறதெல்லாம், அந்த வித்தைகள் எல்லாம் பின்னாடி தான் நம்ம வந்து பண்ண முடியும். எடுத்த உடனேயே நம்ம அதை பண்ணணுங்கிறதுக்காகலாம் சைக்கிள் ஓட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த சைக்கிளை வந்து இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, இந்த தெருவில் ஏதோ ஒரு இடத்துல சைக்கிள் ஓட்டும்போது, சின்ன குழந்தைகள் சைக்கிள் ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய ஒரே ஒரு விஷயந்தான் ஆர்வம். இந்த சைக்கிள் ஓட்டணும்னு ஒரே ஒரு ஆசை. ஓட்டுவாங்க. அவங்களுடைய ஒரே தேவை, ஒரே நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அந்த சைக்கிளை ஓட்டணும் அப்படிங்கிறது. அது தெளிவாக கூட இருக்காது. அந்த சைக்கிள் மேலே ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு டைட்டான ஒரு டேர்னிங் இருக்கும். ரொம்ப வந்து ஈஸியாக வந்து கட் அடித்து அப்படியே வந்து திருப்புவாங்க. அந்த ஸ்கில்லை அவங்க வந்து ஓட்ட கற்றுக்குவாங்க. அவங்க எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கில்லை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப எங்கேயோ போய் இடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் டக்குன்னு வந்து அவங்க கட் பண்ணி ஓட்டுவாங்க. ஆனால் இதுவே தன்னுடைய தேவைக்காக, பயன்பாட்டுக்காக நான் சைக்கிள் ஓட்டணும், நான் வந்து பைக்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக ஓட்டணும்னு முயற்சி பண்ணுறவங்க தான் நிறையா தப்பு பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ரைடிங் ஸ்கில்லை வந்து அவங்க டெவலப் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே ஒரு இதிலேயே வந்து வச்சுக்குவாங்க. இது ஏன் அந்த தன்மை வந்து அவங்களுக்குள்ளே வளர்றதில்லை அப்படின்னா, அவங்க ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுதான் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்முடைய இலக்குகளில். நான் இதைத்தான் நான் அடைய போகிறேன், நான் இதை செஞ்சு நான் இதை அடைய போகிறேன், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற அந்த திட்டவட்டமான விஷயங்கள் நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ், நம்மளால் என்ன பண்ண முடியும், இதில் வந்து இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த குணத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு, இந்த நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த விஷயத்தின் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களே அங்கே நம்ம கற்றுக்கொள்வது இல்லை. அப்போ நம்ம வந்து பயன்படுத்தணும்னு வரும் பொழுது அது வேலை செய்கிறதும் இல்லை. இதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம். எப்போவுமே முதல் விஷயம் அதில் என்னமோ இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு உள்ளே வாங்க, கற்றுக்கோங்க, பயன்படுத்தி பாருங்கள். எப்படி வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, எப்படியாவது பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லாமல் திடீர்னு ஒரு டைம் வரும் உங்களுக்கே, சரி இதுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுக்கு இது இந்த குறியீடு வரையலாமே, இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடை உருவாக்கி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு யோசனை வரும். அந்த மாதிரி வரக்கூடிய ஆர்வத்தின் மிகுதியால் வரக்கூடிய அல்லது திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆகக்கூடிய யோசனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து பாருங்கள். அதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் வந்து எப்படி நம்ம அந்த சின்ன குழந்தைகள் படிப்படியாக அந்த சைக்கிளை ஓட்டும் பொழுது அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாங்களோ, அதுதான் இயல்பான ஒரு விஷயம். அதுதான் நேச்சர். ஒரு ஹியூமன் நேச்சர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கணும். ஆனால் நம்ம வந்து என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணுறோம், அதுக்கு என்ன வேணுங்கன்னு நம்ம என்ன கற்றுக்கிட்டால் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பயிற்சி பண்ணுங்கள், அந்த பயிற்சி பண்ணுங்கள், எப்படி எழுதுங்க, இந்த மாதிரி உட்காருங்க, இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். ரஜினிகாந்த் வந்து இமயமலைக்கு போய் தியானம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் அதே குகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணோம்னா நம்மளும் அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவர் வந்து ரஜினிகாந்தாக இருப்பதற்காக இமயமலைக்கு போகிறாரு, தியானம் பண்ணுறாரு. நம்ம என்ன இங்கேருந்து பார்க்குறோன்னா, ரஜினிகாந்த் இமயமலைக்கு போய் தியானம் பண்ணினதுனால சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதுதான் அந்த முரண்பாடு. அப்போ நானும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா அடுத்தது என்னுடைய மைண்ட் என்ன சொல்லும், இமயமலைக்கு போய் உட்காரு அப்படின்னு சொல்லும். நம்ம போய் உட்காந்தோம்னா நம்ம ரஜினிகாந்த் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஸோ இதுதான் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. நம்ம நினைக்கிற விஷயங்கள் இதை பண்ணால் நடந்துரும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்குகளை பயிற்சிகளோட சில விஷயங்களோட நீங்கள் பொருத்தும் பொழுது உருவாகிற ஒரு நடைமுறை சிக்கல். ஸோ இந்த சிக்கலை நம்ம வந்து தவிர்க்கணும்.
அவாய்ட் பண்ணிடணும். ஒரு குழந்தையை போல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் எல்லையை வகுத்துக்காமல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பொழுது நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்களுடைய திறன் மேம்படும். திறன் மேம்பட்டால் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், நீங்கள் இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக உள்ளே வரும் பொழுதே ஒரு எல்லையை உருவாக்கி விடுகிறோம். ஸோ அந்த எல்லையை உருவாக்காமல் இதில் சும்மா அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், ஸ்கில் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க, அங்கே உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம வாழ்க்கை முறையோடு இதை எடுத்துகிட்டு போக போகிறோம், நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் பொழுது நம்ம அதை அங்கே சரியாக பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு முறை, ஒரே வழி. ஸோ அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் மிகச்சிறப்பாக எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யும். தொடர்ச்சியாக பயணிப்போம். இந்த கூகுள் மீட்டில் இணைந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க. இரவு வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ குமார் சார். தேங்க்யூ.